வெல்கம் டு மசாலா ட்ரீட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் 4 வகையான வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்றப்படும். இந்த வார அசைவ உணவுல நாம பார்க்க போற ரெசிபி KFC ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை. இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு பவுல்ல 200 ml தயிர் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இந்த தயிர் நல்லா ஸ்மூத் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி பீட் பண்ணிட்டு இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் மோர் ஆகணும், அதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கன் துண்டுகளை உள்ளே சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு லெக் பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பெரிய பீஸாக கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். லெக் பீஸ் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. இதை இந்த மாதிரி தயிரில் போட்டு எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாதிரி முக்கி வச்சிடுங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5லிருந்து 8 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ ஒரு பிளேட்டில் கார்ன்ஃப்ளேக்ஸ் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி கையாலே உடச்சி விட்டுருங்க. இது கூட மைதா 1/2 கப், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் 1/2 ஸ்பூன், ஆரிகானோ 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், காரம் ஜாஸ்தி வேணும்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் முட்டை 1 உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா நுர வர மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 கப் பால் சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை திருப்பியும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கன் எடுத்து இந்த மாதிரி ட்ரை மிக்சரில் எல்லா இடமும் படுற மாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே 8 மணி நேரம் ஊற வச்ச சிக்கன் துண்டை எடுத்து கார்ன்ஃப்ளவர் கலவையில் முக்கி எடுத்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் கலவை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பெரட்டி விட்டுட்டு இதை எடுத்து முட்டை கலவையில் எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை திருப்பி கார்ன்ஃப்ளவர் கலவையில் போட்டு நல்லா உருட்டி எல்லா இடமும் படுற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட சிக்கன் பொரிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா சிக்கன் பீசஸையும் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் துண்டுகளை சூடான எண்ணெய்க்குள்ள சேர்த்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து மேலே தெளித்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இது மேலே அப்பப்போ இந்த மாதிரி எண்ணெயை தெளித்து விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக ரோஸ்ட் ஆகும். சிக்கன் சேர்த்த உடனே இதை கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இல்லைன்னா இதில் சேர்த்துருக்க மசாலா எல்லாம் வெளியில் வந்துடும். ஒரு 2 நிமிஷம் ஆனதும் இதை அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இப்போ இதை இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி இதை இப்படி பிடிச்சி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் இப்போ ஒரு 10லிருந்து 15 நிமிஷமா வெந்துட்டு இருக்கு. இப்போ இது வெந்துடுச்சு, கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க. இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டான KFC ஸ்டைல் சிக்கன் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பகிருங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.